அனிருத்லாம் இந்த படத்துக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படி கசக்கி தூக்கி போட்டிருப்பாங்க மக்கள். ஒரு படத்தையே டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ டென்ஷன் உள்ளுக்குள்ள. 1000 கோடி அடிக்க முடியாமல் போச்சு. அவர் அப்படி போட்டு அதையும் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சீவிங் போட்டார். இந்த படத்தில் தெரியுமா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருப்பார். சுண்டல் அது அப்படி செயலாக சாப்பிட்றாரு. ஸோ வேணாங்க. வாத்தியாரே பெரம்ப கொடுத்து அடிச்சதாங்க பிள்ளைய வந்து நல்லா வர்றாங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார் அடிங்க, வர்றவங்க விரட்டி விரட்டி அடிங்க. என்னடா கதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 5 வயசு பிள்ளைக்கு என்ன தேவை? மோனிகா மோனிகா சொல்கிறீங்களா? ஆனால் நீங்கள் அதே 5 வயசு பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கத்தியால் குத்தி இப்படி கிழிச்சு கத்தி எடுக்கிறீங்க. ரத்தம் அப்படி வந்து கேமராவில் வந்து விழுகுது. இதை பார்த்தீங்கன்னா எப்படி அவன் சென்சாரில் வந்து அவ்வளோ படித்தவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்படி உங்களுக்கு யூஏ கூட கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. இது இவ்வளோ பெரிய சூப்பர் டெக்னீஷியன், ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாசான சங்கர் சார், இவங்களாம் இருந்துக்கிட்டு ஏங்க 1000 கோடி அடிக்க முடியல? உண்மையிலே சொல்கிறேன், காலையில் 2:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு இதுக்கு போயாச்சு, திருப்பதி போயாச்சு. திருப்பதியில் 6 மணிக்கு ஷோ. அதனால் வந்து அங்கே போய் தான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபில் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் மாசான சூப்பர் ஸ்டார் 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சிவனு சக்தியும் சேர்ந்தா மாசுடா அந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ட்ராமான்னு சொன்னேன். செகண்ட் ஹாஃப் வந்து சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு ஓகே ரகமாக போய் செகண்ட் ஹாஃப் முடிச்சு. மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணாது, ஆனால் பெரிய லெவலில் வா செம்ம சீன் மாசு கலக்கிட்டாப்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த டைலாக் பிச்சுட்டாங்க, அட்டி பின்னிட்டாங்க, அப்படியே கூஸ் பம்பாக இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டைலான ஒரு மாசான ஒரு படம். முழுக்க வந்து இந்த படம் யாருன்னா ரஜினி சாரை நம்பியே இருக்குது, அவர் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு நம்பி இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா லோகேஷோட பெரிய வெற்றி என்ன சொன்னால், எந்த படத்துக்குமே வில்லன் வந்து கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் படம் ஜெயிக்க முடியும். இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷோபின் ஷாக்கிரா அல்லது நாகார்ஜுனாவா அப்படிங்கிறதுல பெரிய போட்டியே இருக்குது. ஸோ யார் இதில் ஜெயிச்சான்னு கேட்டீங்கன்னா ஷோபின் ஷாக்கிரா தான் ஜெயிச்சிருக்காரு. நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குபேரலை பார்த்த மாதிரி தான் இருக்குது, அதே கெட்டப்பு அதே கண்ணாடி. ஸோ அதில் வந்து என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்பெஷல் ஐட்டம் நாகார்ஜுனாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஐட்டம் தான். இதுவரை ஹீரோவாகவே நடிச்சிருந்த நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வில்லனை நடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த வில்லனை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஆந்திராவில் படம் பார்த்தோன்னா நான் சொல்கிறேன் நாகார்ஜுன் வந்த சீனெல்லாம் தெரிச்சிச்சு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் எங்கே நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க, சரியாகவே கனெக்ட் ஆகலை. ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாசான ஸ்டோரி லைன் இல்லை, ஒன்றுமே இல்லை. நண்பனை கொண்டுட்டாங்க, நண்பனை யார் கொண்டாங்களோ அவனை பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வர்றாரு. அதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துங்கிறது அந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த கதை எத்தனை படத்துக்கு சொல்லுவீங்க? இதெல்லாம் ரஜினி சாருக்கு பொருத்தமான கதையா? அதுக்கு ரெட் ஃப்ளோரில் ஒரு கதையை வச்சே பண்ணியிருக்கலாம். ரெட் ஃப்ளோரில் என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1947 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை காக்கிறதுக்கு ரெட் ஃப்ளோருங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. யாரெல்லாம் இந்தியாவை படையெடுத்து வந்தாலும் அவங்கள போல தகர்த்தறிகிற ஒரு ஆப்போசிஷன் பண்ணுற ஒரு வேலை தான் ரெட் ஃப்ளோர் பண்ணுச்சு. அது யூஸே ஆகாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2047 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படையெடுத்து வர்றாங்க, அதை ரெட் ஃப்ளோர் டீம் வந்து அதை முறியடிக்குது. இந்த கதை ரஜினி சாருக்கு பொருந்துமா? ஸோ ரஜினி சாரு, விஜய் சாரு, அஜித் சார்னா மாஸ் எலமெண்ட்ஸ் வேணும். ஒரு நாட்டை காப்பாத்தினாரு, ஒரு ஊரையே காப்பாத்தினாரு, என்ன ஒரு இந்தியாவே காப்பாத்தினாரு, ஒரு மிலிட்ரியவே காப்பாத்தினாரு, ஒரு பிரைம் மினிஸ்டரை காப்பாத்தினாரு, ஒரு சிஎம்ஐ காப்பாத்தினாரு. இந்த மாதிரி தான் நம்ம போகணுமே ஒழிய நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் படம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம உலகத்தரத்தில் 1000 கோடி அடிக்கவே முடியாது. இத்தனைக்காண்டி இண்டஸ்ட்ரி கன்னடா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 படம் 1000 கோடி அடிச்சு வச்சுருக்காங்க. KGF 1 KGF 2. இது நம்மளோட கொஞ்சம் பெரிய இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவங்க பார்த்தீங்கன்னா 4 படம் அடிச்சிருக்காங்க. புஷ்பா 1, புஷ்பா 2, RRR, பாகுபலி 2. இவங்க எல்லாம் 1000 கோடியை கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 4 படம் வந்து தங்கல்லேருந்து நம்ம ஜவான்லேருந்து எல்லாம் 1000 கோடியை தாண்டி இருக்குது. இவ்வளோ பெரிய சூப்பர் டெக்னீஷியன், ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாசான சங்கர் சார், இவங்களாம் இருந்துக்கிட்டு ஏங்க 1000 கோடி அடிக்க முடியல? என்னைக்கு தமிழ் மண்ணுக்கும் தமிழனுக்கும் பிடிக்கிற மாதிரி கதையை பண்ணினா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும். ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டாராக இருந்தும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்கிறது. இதுதான் கதையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்ல கதை என்றைக்கு அமைதோ அப்போ தான் நீங்கள் வந்து 1000 கோடி தொட முடியும். 1000 கோடி தொடுங்கிற என்னுடைய கனவு இந்த படத்தில் தெரிஞ்சிடாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா படத்தில் கண்டென்ட் வேறு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி 2 8 வயசு பிள்ளை, ஒரு 5 வயசு பிள்ளை. நீங்கள் படத்தை பார்க்கணும்னா அந்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் உள்ள விட மாட்டீங்க. கண்டென்ட் வச்சுருக்கீங்க. அப்போ பொண்டாட்டி எப்படி வரும்? புருஷனை எப்படி விடும்? அப்போ அந்த 4 பேர் போவாங்களா? 4 பேர் வரமாட்டாங்க. அப்போ எங்கிட்ட 1000 கோடி அடிக்கும்? சரியா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் படத்தில் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துருக்கணும். ரஜினி சாரை வந்து 3 மணி நேரம் ஸ்க்ரீனில் பார்த்தாவே 300 ஓடும்டான்னு சொன்ன கதையெல்லாம் இங்கே நடக்காது.
எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது படம் ஓடுறதுக்கு. ரஜினி சார் மட்டுமா அந்த படத்தில் படம் ஓடுறதுக்கு இருக்கிறாரு? ரஜினி சார் இருக்காங்க, நாகார்ஜுனா இருக்காங்க, சோபின் சாகர் இருக்காங்க, அமீர் கான் இருக்காங்க, சத்யராஜ் இருக்காங்க, பூஜா ஹெக்டே இருக்காங்க, ஸ்ருதிஹாசன் இருக்காங்களே. இவ்வளோ பேரை வச்சுட்டு நீங்கள் 1000 கோடி அடிக்கலைன்னா நீங்கள் யாரை வச்சு அடிப்பீங்க? இனிமேல் இந்த மாதிரி காம்பினேஷனே அமையாது. இனிமேல் இந்த மாதிரி மல்டி காஸ்டிங்கே பண்ணவே மாட்டாங்க. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ பட்ஜெட் கிட்டத்தட்ட 400 கோடி இருக்குங்க. 400 கோடி அளவுக்கு அதில் என்ன எலமெண்ட் படத்தில் காமிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு? நான் சொன்னேன் தெரியுமா, நாகார்ஜுனா இருக்காக, சத்யராஜ் இருக்காக, அமீர் கான் இருக்காக, சௌபின் சாகிர் இருக்காக, பூஜா ஹெக்டே இருக்காக, ரஜினி சார் இருக்காக, லோகேஷ் கனகராஜ் இருக்காக. 263 கோடி இதிலே காலி. அனிருத் வேற இருக்காக. யூனிவர்சல் ஸ்டார் இன்னைக்கு வந்து வேற மியூசிக் டைரக்டர் போட்டாருன்னா தமிழ்நாட்டை தாண்டது கஷ்டம். ஏரமன் போட்டோன்னா இந்தியாவை தாண்டும். அனிருத் போட்டால் உலகமே தாண்டும். ஏன்னா அந்தளவுக்கு வைப் இருக்குது. அதை ரஜினி சாரும் ஒத்துக்கிட்டாரு, எல்லாமே நானுமே ஒத்துக்கிறேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அனிருத்லாம் வச்சுவிட்டு இந்த படத்தை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. அனிருத்லாம் இந்த படத்துக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படி கசக்கி தூக்கி போட்டிருப்பாங்க மக்கள். இன்னுமே இருந்திருக்காது. இப்படி சும்மா நடந்து வர்றேன்னா அதில் மியூசிக் போடலைன்னா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ நடக்கும்போது அந்த மியூசிக்கை போடுறாரு, ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் ஸ்லோ மோஷன் அப்படி வர்றாரு. அப்படி சுண்டலில் இப்படி தான் சாப்பிடுவாப்புல. சிகரெட் பிடிக்கிற மாதிரி எந்த காலத்துலேருந்து பார்க்குறது நானும்? 25 வருஷம் 30 வருஷம், அவர் 50 வருஷம் ஆச்சு. அவர் அப்படி போட்டு அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு சீவிங் போட்டார். இந்த படத்தில் தெரியுமா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருப்பார். சுண்டல் அது அப்படி செயலாக சாப்பிட்றாரு. ஸோ வேணாங்க, கதையை அம்சமான உள்ள படங்களை எடுங்க. இனிமேல் ரஜினி சாரும் சரி எல்லாம் ஓகேடா, அடிக்கிறேன்டா கொள்றேன்டா கொண்டாடி என்னடா கதை வந்து சார், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒருத்தன் கொண்டுறான், நீங்கள் பழி வாங்குறீங்க சார், ஓடி போயிரு. இனிமேல் வந்து பாய்ஸ் கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி அந்த உரியா மட்டை எடுத்து அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, எவனுமே போக மாட்டான். ஐயோ ரஜினி சாருக்கு உள்ள கதைடா, நல்லா செஞ்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு. ஏங்க வாத்தியாரே பெரம்ப கொடுத்து அடிச்சதாங்க பிள்ளைய வந்து நல்லா வர்றாங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார், அடிங்க, வர்றவங்க விரட்டி அடிங்க, என்னடா கதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம், என்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் படம் மோசம்லாம் கிடையாது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். எவ்வளவோ வந்து விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி உலகத்தரத்தில் எவனுமே பண்ணது கிடையாது. அர்னால்டு படம் கூட இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிலாம் பண்ணியிருந்தும் பார்த்தீங்கன்னா எங்களை திருப்திப்படுத்தாமல் போச்சுன்னா நாங்கள் என்ன தப்பி சொல்கிறது. படம் ரஜினி ஃபேன்ஸுக்கு செம்ம படம். தேட்டரிக்கல் மூமெண்ட்டு செம்மையாக இருக்குது. ரஜினி சாரோட மாஸ் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் காலமுள்ள டிவிடியில் போட்டு பார்க்கலாம், காலமுள்ள ஓடிடியில் பார்க்கலாம். இருந்தும் என்ன செய்கிறது? கரெக்டா? நான் அடுத்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேனே. நான் ஒய்ஃபோட கூட்டிகிட்டு வரணும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேனே. நான் எப்படி பஸ் வந்துட்டேன். கூட்டத்தில் 5000 பேருக்கு இடையில போய் நிற்கிறேன் ஆந்திராவில். பரவாயில்ல. நான் தனியாக கூட்டு போகணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஃபெடப் ஆயிடுது. ஃபோன் பண்ணுது, போமா ஈவினிங் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் இருப்பா, ஒரு நாள் ஆகட்டும். இந்த காரணம் என்ன? 4 படம் பார்ப்பேன் நான் காலையில். ஃப்ரைடே மட்டும் 4 படம் பார்ப்பேன். காலைல 8 மணிக்கு வீட்டை விட்டு பார்ப்பேன். 9 மணிக்கு ஒரு ஷோ, 1 மணிக்கு ஒரு ஷோ, 4 மணிக்கு ஒரு ஷோ, 7 மணிக்கு ஒரு ஷோ, 10 மணிக்கு எப்படி தெரியுமா போவேன்? எனர்ஜியோடு போவேன். ஏன்னா எனக்கு போதை என்னன்னா சினிமா பார்க்குறது தான். அப்படி வந்து நான் ஸ்ட்ராங்காக போவேன். வீட்டில் கூட கேட்கும், ஸ்பாவி மனுஷா 4 படத்தை பார்த்துட்டு கல்லு கரெக்டாக வந்து நிற்கிறியான்னு சொல்லி கேட்கும். ஆனால் அப்பேற்பட்ட எங்களை வந்து இந்த ஒரு படத்தில் டயர்டாக்கி விட்டீங்க. ஒரு படத்தையே டயர்டாகிட்டேன். ஏன்னா அவ்வளோ டென்ஷன் உள்ளுக்குள்ள. 1000 கோடி அடிக்க முடியாமல் போச்சு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ. இன்னும் லோகேஷ் பறந்துருப்பார், அப்ராட் போகிறேன்னு இந்த துபாய் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நீ அவர் போயிருப்பார், ரஜினி சார் ஹாயாக போயிருப்பார். இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் தான் தேவை கிடையாது. எது சக்ஸஸ்? சரவணா ஸ்டோரை எடுத்துக்கிறீங்களேன், பயங்கரமான சேல்ஸு, கம்மியான லாபம் எடுப்பாங்க. அதே இது வெளியே சொல்லக்கூடாது. போத்தீஸு என்ன இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேலு, பெரிய லாபம். எது உங்களுக்கு பெட்டர்? தமிழ்நாட்டில் ஏசியாவிலே எது பிக்கஸ்ட் சேலு? சரவணா ஸ்டோர் தான். போத்தீஸோ அப்புறம் என்னமோ சொர்ணமாலியோ என்னென்னமோ சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பாமர மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு துணிமணி வாங்கி போகிறீங்கன்னா வர்றவன் வந்து எடுக்காமல் போகக்கூடாது. அவனுக்கு வந்து விலை மலிவாகவும் இருக்கணும், பொருள் தரமாகவும் இருக்கணும். சரவணா ஸ்டோரோட பியோவோ இல்லை. நீங்கள் அந்த விதை வேணால் மூட்டு போட்டுக்குங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் எடுக்கிறத வந்து சின்ன குழந்தைகளை கவர் பண்ணுங்கள். 5 வயசு பிள்ளைக்கு என்ன தேவை? மோனிகா மோனிகா சொல்கிறீங்களா? ஆனால் நீங்கள் அதே 5 வயசு பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கத்தியால் குத்தி இப்படி கிழிச்சு கத்தி எடுக்கிறீங்க. ரத்தம் அப்படி வந்து கேமராவில் வந்து விழுகுது. இதை பார்த்தீங்கன்னா எப்படி அவன் சென்சாரில் வந்து அவ்வளவு படித்தவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்படி உங்களுக்கு யூஏ கூட கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யூஏ கொடுக்காதனால என்ன ஆச்சு தெரியுமா?
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்திய அளவில் நீங்கள் வந்து 18 வயசு கீழே உள்ளவங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. 18 வயசில் உள்ளவங்களை கீழே உள்ளவங்களை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னா நீங்கள் ஈடு 1000 கோடி அடிப்பீங்க. குடும்பம் எப்போ வருதோ அப்போ தாங்க அந்த படம் வந்து, இதுதான் என்னுடைய இது.